ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். 7ஆம் வகுப்பு கணிதம், பருவம் 1, இயல் 1, எண்ணியல், பயிற்சி 1.4, பேஜ் நம்பர் 25. கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்க. -40, அதாவது வகுத்தல் டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே 40. எப்பொழுதும் நம்ம போட்ட மாதிரி என்ன செய்வோம், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? -40, இந்த வகுத்தல் அடையாளம் இருக்கட்டும், எக்ஸ் ஈக்குவல் டு 40. சரியா? அப்போ வகுத்தல் அடையாளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? -40 கீழே எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 40. ஓகே, நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸை வந்து இங்கே கொண்டுட்டு போயிடுவோமா? அப்போ இந்த 40 இங்கே கீழே வந்துடும். -40/40. 40 அடிச்சிட்டோம்னா 1 வரும். அப்போ -1. விட என்ன வரும்? -1. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். 25 வகுத்தல் x = -5. அப்போ 25 வகுத்தல் x = -5. 25/x = -5. x இங்கே போயிடும். வகுத்தலில் வரும்போது, வகுத்தல் பெருக்கல் இந்த மாதிரி வரும்போது இங்கே போயிடும். இது வந்து இந்த நம்பர் வந்து இங்கே வந்துடும். இந்த கிராஸ் பெருக்கல் மாதிரி, குறுக்கு பெருக்கல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ 25 இங்கே தான் இருக்கும். -5 இங்கே கீழே வந்துடும். கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தமாக நம்ம வச்சுப்போம். இந்த குறுக்கு பெருக்கலுங்கிறப்ப இது இங்கே வந்துடும், இது மேலே போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் மேலே போயிடுச்சு. 4×5 5 25. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ விட என்ன வரும்? -5. எக்ஸ் = -5 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இப்போ அடித்து பாருங்களேன். 4×5 5 25. -5 விட வந்துருச்சா? அதே மாதிரி தான் இதுவும். மைனஸ் கேன்சல் ஆகிடும், +40 வந்துடும். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். இப்போ எக்ஸ் வந்து இங்கே வரும். எக்ஸ் வகுத்தல் -4, ஓகேவா, ஈக்குவல் டு 9. x/-4ன்னு வரும். இது எப்படி வரும்? வகுத்தல் எழுதும்போது இங்கே தானே இருக்குது நம்பர், இந்த நம்பர் தான் நம்ம கீழே போடும். x/-4 = 9. இப்போ x இங்கேயே தான் இருக்குது, நமக்கு எக்ஸ் தான் தேவை. இது இங்கே போனால் என்ன ஆகிடும்? பெருக்கல்ல போயிடும். இந்த நம்பர் இங்கே போகும்போது நம்பர் வேறு ஆல்ரெடி இருக்குது இல்லை, அப்போ இது பெருக்கல்ல போயிடும். ஏன்னா குறுக்கு பெருக்கல் தானே சொன்னேன். இந்த நம்பரை இங்கே பெருக்கணும், இந்த நம்பரை இங்கே கொண்டு போகணும். முன்னாடி சம்லலாம் வந்து நம்பர் இல்லை, அப்படியே எக்ஸ் இங்கே கொண்டு போயிட்டோம், -5 இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ x = 9 × -4. அடையாளம்லாம் மாறாது, கூட்டலில் மாறுற மாதிரி அடையாளம் மாறாது இதில். இப்போ 9 4 36, +× -36. இப்போ பாருங்கள், வகுத்து பாருங்கள், மைனஸும் அடிபட்டுறோம். 1 4 9 4 36, +9 நமக்கு விடை கிடச்சிருச்சு. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள். 62/62, ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. மைனஸும் அடிபட்டுறோம். ஒரு 62 அடிச்சிட்டோம். அப்போ விடை என்ன வரும்? +1 தான் வரும். இப்போ அடுத்த ஆப்ஷன், செகண்ட் கொஷின். சரியா தவறா என கூறுக. இங்கே பாருங்கள், 30/6 வருமா? 6 வந்து 1 6 6, 5 6 30 வரும். 6 5 தானே 30. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? -6 வந்திருக்கு. அப்போ தவறு. அது மைனஸுமே தப்பு தான். இங்கே இடத்துல என்ன வரணும்? +5 தான் வரணும். ஏன்னா இங்கே மைனஸும் அடிபட்டுனா 1 6 6, 5 6 30 நம்ம எழுதுவோம். அப்போ இது வந்து தவறு. சரியா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். -64 பாருங்கள். 64/-64. ரெண்டையும் அடிச்சிட்டோன்னா நான் ஒரு மைனஸும் கேன்சல் ஆகிடும். டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டோம். 1 தான் வரும் விடை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து தவறு. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 3. பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. வகுத்து பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? வகுத்தலுங்கிறப்ப -75/5ன்னு எழுதுவோம். நம்ம இப்படி கூட நம்ம போடலாம். எப்படி? 5ஆல் 75 வகுக்கலாமா? பாருங்கள், 1 5 5. உங்களுக்கு இப்படி அடிக்க தெரியல அப்படின்னா நம்ம இப்படி போட்டு பார்த்துக்கலாம். 1 5 5, 7 5 போச்சுன்னா என்ன வரும்? 2. 5 அப்படியே கீழே இருக்கும். 5 25. 0. அப்போ விட என்ன வந்துச்சு? 15 வந்துச்சு. என்ன 15 வரும்? பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் நம்ம என்ன ஒரே வந்து விதி தான். இப்போ பாருங்கள், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ மைனஸ் தான் வரும். என்ன வரும்? விடை வந்து மைனஸில் வரும். ஓகேவா? நமக்கு இப்போ அடித்து போடுற மாதிரி இருந்ததுன்னா 75/5, 1 5 5, 1 5 5, இதுக்குள்ளே 2 இருக்கும், பாக்கி 5 25. புரிஞ்சிச்சா?
அடுத்த ஆப்ஷன் 100 வகுத்தல் 20 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸில். 100/20 மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ அந்த இந்த ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 4 2 2 I 2 10 விட என்ன வரும்? 5 + 5. உங்களுக்கு இப்படி போட தெரியல அப்படின்னா 100/20 மைனஸும் ப்ளஸ்ஸுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இங்கே போடணும்னு தேவையில்லை. இப்போ 20 இருக்குது. 20 எப்படி நேரடியாக இங்கே வந்து சின்ன நம்பராக இருக்குது. 10ங்கிறது 2 நம்பர் எடுக்கும்போது சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 3 நம்பரை நம்ம சேர்த்து தான் எடுக்கணும். அப்போ 5/20 வந்து 100 அப்படியே வந்துருச்சா? மூணாவது ஆப்ஷன் 45 வகுத்தல் -9. 45 - 9 விடை வந்து மைனஸில் வரும். சரியா? 45 -9 9 9 5 9 45. அப்போ விட என்ன வரும்? -5. கீழே 1 இருக்குது, அப்போ மேலே தான் 5 இருக்குது, அப்போ -5. அடுத்த ஆப்ஷன் -82 வகுத்தல் 82. -82/82. 82 அடிச்சிட்டோம்னா என்ன வரும்? 1 82 தான் வரும். அப்போ விட என்ன வரும்? 1. என்ன 1? -1. நாலாவது கணக்கு, இரு முழுக்களின் பெருக்கற்பலன் -135. அதில் ஓர் எண் -15 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இரு முழுக்களின் பெருக்கற்பலன் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. ஓர் எண் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஓர் எண் என்ன? -15. ரெண்டையும் பெருக்கணும்னு என்ன கிடச்சிச்சு? -135. இந்த ஓர் எண்ணையும் மற்றொரு எண்ணையும் பெருக்கும் போது தான் என்னது? இரு முழுக்களின் பெருக்கற்பலன் கிடச்சிச்சு. அந்த ஓர் எண் என்ன? -15. மற்றொரு எண் என்ன? தெரியாது. அப்போ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இரு முழுக்களின் பெருக்கற்பலன் என்ன? -135. அப்போ எக்ஸ் = இங்கே பெருக்கல்ல இருந்ததுன்னா இங்கே கீழே வரும்போது வகுத்தலில் மாறும். கூட்டலுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பெருக்கல்ல இருக்கும்போது இங்கே வகுத்தலில் மாறும், அடையாளத்தோடு மாறும். கூட்டலில் வந்து அடையாளம் மாறி வரும், அவ்வளோதான். -135/-15. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இது உங்களுக்கு இப்படி அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைன்னா வகுத்து போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் இது வகுக்கிறத விட அடித்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 5வது வாய்ப்பாடில் 3 5 15. எந்த வாய்ப்பாடில் போடுறோம்? 5வது வாய்ப்பாடில். 5 3 15 வந்துருச்சா? 2 5 10. 2 5 10 வந்துருச்சு. பாக்கி என்ன இருக்கும்? இதுக்குள்ளே 3 இருக்கும். 35 7 5 35. பேலன்ஸ் என்ன இருக்குது? 27/3 இருக்குது. 1 3 3 9 3 27 வந்துருச்சா? அப்படியே வந்துருச்சா? அப்போ விடை என்ன எழுதலாம்? 9 + 9 விடை. வகுத்து பார்த்தோம் அப்படின்னா 135/15னா 15வது வாய்ப்பாடால் நீங்கள் வகுக்கணும். ஏன்னா இது சின்ன நம்பராக இருக்குது. அப்போ 3 நம்பரையும் நம்ம சேர்த்து தான் எடுக்கணும். இப்போ 9 5 45, பாக்கி 4, 1 5 5 13. அப்போ எது ஈஸியாக இருக்குன்னா இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்குது. இதை அடித்தே இங்கே காமிச்சு நீங்கள் இந்த 9 எடுத்து எழுதிடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு, ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிப்போம். 8 மணி நேர இடைவெளியின் போது குறையும் வெப்பம் எவ்வளோ அளவு குறையுது? 24 டிகிரி செல்சியஸ் குறையுது. நம்ம கேட்டிருக்கிறது என்ன? ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? அதான் 1 மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ குறையுதுங்கிறது தெரியும். 1 மணி நேர இடைவெளியின் போது குறையும் வெப்பம் 8 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னா 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்? வகுத்து போடணும். சரியா? 24லேருந்து 8 வகுக்கும் போது நமக்கு கிடைக்கும். என்ன வந்து 8 3 24. அப்போ 3 டிகிரி செல்சியஸ். 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் குறையும்? 3 டிகிரி. அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள், 3 டிகிரி. அப்போ 8 மணி நேரத்துக்கு 24 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக வந்துருச்சா? அது கணக்கு, ஒரு மின்தூக்கி சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர் 1 நிமிடம், அதாவது இந்த மாதிரி கோடு போட்டால் 1 நிமிடத்துக்கு 5 மீட்டர் தூரம் வந்து போகுது. அந்த வீதத்தில் வந்து கீழ் நோக்கி செல்லுது. தரைமட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின்தூக்கி செயல்படுகிறது. தரைமட்டத்தில் ஃபஸ்ட்டு 15 மீட்டர்லேருந்து தான் மின்தூக்கி வந்து என்ன செயல்படுது எனில் -250 மீட்டர் கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம எடுத்து எழுதுவோம். மின்தூக்கி 1 நிமிடம் செல்ல ஆகும் தூரம் எவ்வளோ எடுத்துக்குது? 5 மீட்டர். 1 நிமிஷத்துக்கு 5 மீட்டர் தூரம் போகுது. மின்தூக்கி தரைமட்டத்திற்கு மேலே உள்ள தூரம், தரைமட்டத்திற்கு மேலே 15 மீட்டர் தூரத்தில் அது இருக்குது.
திரும்ப கீழ் நோக்கி செல்ல வேண்டிய தூரம் என்ன? -250 மீட்டர். அப்போ மொத்த தூரம் என்ன? மொத்த தூரத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னா +15 மீட்டர் எடுத்து எழுதணும். கீழ் நோக்கி தான் செல்லுது. எவ்வளோ செல்லுது? -250 மீட்டர் செல்லுது. கீழ் நோக்கிங்கிறதுனால ஒரு மைனஸ். எவ்வளோ தூரம்? -250 மீட்டர் கீழ் நோக்கி செல்லுது. ஓகேவா? இப்போ 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +250. ரெண்டையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டும்போது 5 0 + 5 5 5 + 1 6 265 மீட்டர். நமக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா -250 மீட்டர் கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு? நம்ம ஏற்கனவே என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். மின்தூக்கி 1 நிமிடம் செல்ல ஆகும் தூரம் வந்து 5 மீட்டர். 1 நிமிஷத்துக்கு என்ன 5 மீட்டர் தூரம் போகுது. அப்போ 265 மீட்டருக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இந்த 265 மீட்டரை என்ன பண்ணணும்? 5ஆல் வகுக்கணும். என்ன பண்ணணும்? 5ஆல் வகுத்து போடணும். பாருங்கள், 5 மீட்டருக்கு 1 நிமிடம். 5 மீட்டருக்கு என்ன? 1 நிமிடம். அப்போ 265 மீட்டருக்கு என்ன பண்ணுவோம்? 265/5. அதை தான் இங்கே பண்ணுறோம். சரியா? வகுத்துடலாமா? 265 5ஆல் வகுத்து போடுங்க. 5 5 25. 6ல் 5 போச்சுன்னா 1. இங்கே 5 3 5 15. எவ்வளோது? 53. இங்கே 0 ஆகிடும்ல. ஓகே, இப்போ 53 எடுத்து எழுதிருங்க. 53 நிமிடங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. 7வது கணக்கு. 30 நாட்கள் நடைப்பயணத்திற்கு பிறகு நான் 4800 கலோரிகள் இழந்திருந்தேன். என் கலோரி இழப்பு சீரானது எனில் ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்க. அதாவது 30 நாள் வந்து வாக்கிங் போகிறப்ப எவ்வளோ கலோரிகள் வந்து இழந்திருக்காங்களா? 4800 கலோரிகள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி வந்து எரிக்கப்பட்டிருக்கும்? ஓகே, 30 நாட்களில் இழந்த கலோரிகள் வந்து 4800. இப்போ ஒரு நாளில் இழந்த கலோரி அப்படின்னா 4800லேருந்து 30 கழிச்சா நமக்கு விடை வந்துடும். சரியா? 4800 வகுத்து போடலாமா? 30ஆல் அடிச்சும் நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ 1 30 30 2 30 60 ஆகிடும். அப்போ 1 30 30 போட்டுருவோம். 8ல் 0 போச்சுன்னா 8, 4ல் 3 போச்சுன்னா 1, ஒரு 0 கீழே இறக்குங்க. 6 3 18 வருமா? 18, இங்கே ஒரு 0 இருக்குது. 6 × 0 0. அப்போ 180. இந்த 0வை திரும்ப நம்ம என்ன கீழே இறக்குமோ இங்கே ஒரு 0 இருக்கும். இப்போ 0 × 30 0 தான் வரும். அப்போ விடை 0. எத்தனை வரும் விடை? என்ன? 160. 160 கலோரி வந்து ஒரு நாளைக்கு வந்து இலக்க நேரம். சரியா? 160 கலோரிகள். 8வது கணக்கு. 168 × 32 = 5376 தரப்பட்டுள்ளது. -5376 வகுத்தல் -32 காண்க. ஓகே, கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. 168 × 32 இதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டவை இது மாதிரி எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்டவை. அது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? -5376 வகுத்தல் -32. அந்த எடுத்து இப்படி கீழே போட்டு எழுதிக்கோங்க. மைனஸும் மைனஸும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். சரியா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 5376/32. ஏற்கனவே ஒரு மதிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்களா? 5376 என்ன? 168 × 32. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். 5376க்கு என்ன மதிப்பு? 168 × 32. கீழே ஒரு 32 வகுத்தலில் இருக்குது. 32 32 அடிப்படைச்சுன்னா விடை நமக்கு என்ன கிடைக்கும்? 168. இதுதான் வந்து விடை. அது இதிலே வருது பாருங்கள். இந்த 32 கீழே வந்துருச்சுன்னா இங்கே விட என்ன வரும்? 168. அதான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த கணக்கு. 9வது கணக்கு. -20ல் எத்தனை -4 உள்ளது? மைனஸும் மைனஸ் அதான் வகுத்தல். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும்? 5 + 5 வரும். அதாவது எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்டால் வேணால் -20 வந்து 4 வந்து வகுக்குவோம். -20/-4 மைனஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 4 4 5 4 20. இப்போ -20ல் எத்தனை 4 இருக்குன்னா 5. ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. 10வது ஆப்ஷன். -400ஐ 10 சம பகுதிகளாக பிரிக்க கிடைப்பது யாது? இதுவும் என்ன பண்ணணும்? 10ஆல் நம்ம வகுத்தோம்னா விடை கிடைச்சிரும். 10ஆல் வகுக்கும்போது என்ன வந்துடும்? 40 வருமா? -40 வரும். ஓகே, -400
வகுத்தல் 10. எப்படி எடுத்து எழுதுவோம்? -400/10ன்னு எடுத்து எழுதுவோமா? 0வும் 0வும் கேன்சல் ஆகிடும். கீழே 1 மட்டும்தான் இருக்கும். 1 இருந்தால் நமக்கு வந்து மேலே உள்ள மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிடலாம். -40 பகுதிகளாக பிரிக்க முடியும். அடுத்தது கொள்குறி வகை வினாக்களை பார்த்துடலாம். கொள்குறி வகை வினாக்கள் 11. பின்வருவனவற்றுள் எது முழுவை குறிக்காது? இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 0 வகுத்தல் -7. ஒரு நம்ம விடை வந்து நமக்கு வரும். பாயிண்டில் எதுவும் வரக்கூடாது. அப்போ முழு என்ன தானே வரும் நமக்கு. 20 வகுத்தல் -4, 5 20, அதுவும் வந்துருச்சு. 3 9. 12 வகுத்தல் 5 பாருங்கள், இது பாயிண்டில் வரும். ஏன்னா இங்கே 12ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து குறிக்காத ஆப்ஷன் 4. அடுத்தது -16 வகுத்தல் 4க்கு சமமானது எது? -16 வகுத்தல் 4. -16 வகுத்தல் 4 நன்னாங்கு 16 வருமா? -4 வரும் விடை. இப்போ அந்த மாதிரியில் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வகுக்கும்போது ப்ளஸ் ஆகிறதுனால அது ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். அதனால் அது கிடையாது. -16 வகுத்தல் -4, இதுவும் வந்து மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸில் வரும் விடை. அதனால் அதுவும் கிடையாது. 16 வகுத்தல் -4, இது வந்து மைனஸில் வரும். ஏன்னா ஒரு வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். -4 வகுத்தல் 16, அது வராது. இந்த சைடு 4 வந்தால் தான் நமக்கு வந்து விடை வந்து இதுக்கு ஈக்குவலாக வரும். அப்போ ஆப்ஷன் 3. அடுத்தது -200 வகுத்தல் 10 என்பது -200/10, 0க்கு 0 அடிபட்டுரும். -20 இருக்கும். எங்கே இருக்குது -20? ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது. 14. பின்வரும் எந்த செயலியில் முழுக்களின் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது? வகுத்தலில் தான் வந்து அடைவு பண்பை வந்து பெற முடியாது. முழுக்களின் தொகுப்பு வந்து அடைவு பண்பை வந்து பெறாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த எக்ஸசைஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.